சொர்க்கத்திற்குரியவர்கள் அவர்களுடைய லட்சணங்களை பற்றி சொல்லக்கூடிய இறைவன் 3 குணாதிசயங்களை அந்த சொர்க்கவாசிகளுக்கு அல்லாஹ் குறிப்பிடுகிறார். அதிலே தலையாயது ரகசியமாகவும் பகிரங்கமாகவும் அவர்கள் தர்மம் செய்வார்கள் என்று சொன்ன இறைவன், அதற்கு அடுத்து அல் காலிமீனல் கைல், கோபத்தை அவர்கள் மெண்டு முழுங்குவார்கள், வல் ஆஃபீன அனின்னாஸ், தவறு செய்த மக்களை அவர்கள் மன்னிப்பார்கள் என்று அல்லாஹ் சொல்கிறார். அன்பிற்குரியவர்களே, ஆதமுடைய மக்களோடு சேர்த்து தான் இந்த கோபமும் படைக்கப்பட்டிருக்கு. கோபம் பர்டிகுலரா தனியா அப்படின்லாம் இல்லை. காமம், கோபம், பாசம், கருணை, நெகிழ்ச்சி, உணர்ச்சி வசப்படுதல், இதெல்லாம் கலந்த கலவை தான் மனிதன். அதனால இந்த கோபமே படாம யாருமே கிடையாது. உலகத்தில் ஆதமுக்கு பிறந்த அத்தனை மனிதர்களும் கோபப்படக்கூடியவர்கள் தான். ஏன், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உட்பட. சில நேரத்தில் எழுதுறாங்க, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய கோபம் எப்படிப்பட்டது என்றால், மாதுளையை பொழிந்து அந்த சாறு நீங்க பாக்குறீங்க இல்லையா, அந்த அளவுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய முகம் சிவந்து போய்விடும் கோபத்தால். சில நேரத்தில் கோபத்துல விரிச்சிட்டு போவாங்க, விருட்டுன்னு போவாங்க. விருட்டுன்னு போகும்போது அவங்களுடைய ஆடை மேல இருக்கக்கூடிய துண்டு கீழே பூமியில் இழுபடக்கூடிய நிலையில அப்படியே கோபத்துல விருட்டுன்னு போவாங்க. இந்த மாதிரி பல கட்டங்கள்ல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கோபப்பட்டிருக்கிறாங்க. 2 புருவங்களுக்கு மத்தியில் நெற்றியிலே ஒரு நரம்பு இருக்கும். அந்த நரம்பு கடுமையான கோபம் வரும்போதுதான் புடைத்து விடும் என்றெல்லாம் ஹதீஸிலே நம்ம பார்க்கிறோம் சகோதரர்களே, அன்பிற்குரியவர்களே. அதனால்தான் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த கோபத்தினால பாதிப்படைந்திடக்கூடாது, அதாவது அவரும் பாதிப்படைந்திடக்கூடாது, அவர் சம்பந்தப்பட்ட நபர்களோ அல்லது அவர் யார் மீது கோபப்படுகிறாரோ அவர்களும் பாதிப்படைந்து விடக்கூடாது. ஏன்னா கோபம் தலைக்கேறிச்சுன்னு வச்சுக்கிறீங்களேன், அல்லாஹ் பாதுகாக்கணும், உயிரை கூட எடுக்கக்கூடிய அளவுக்கெல்லாம் போயிடுவான். அதனால்தான் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், கோபம் ஷைத்தானால் வருகிறது, அவன் நெருப்பால் படைக்கப்பட்டவன், நெருப்புக்கு நேர் எதிர்மாறானது தண்ணீர், அந்த தண்ணீரை கொண்டு அந்த நெருப்பை அணைத்து விடுங்கள், அதாவது ஒது செய்து விடுங்கள் என்று சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உங்களில் ஒருவருக்கு கோபம் வந்து விட்டது என்றால் அவர் உடனடியாக ஷைத்தானுக்கு மாறு செய்யக்கூடிய விதத்தில், ஷைத்தான் இருந்தா ஏற்படும், அந்த ஷைத்தான் நெருப்பால் படைக்கப்பட்டவன், நெருப்புக்கும் தண்ணீருக்கும் ஆகாது, அதனால் நீங்கள் உடனடியாக ஒது செய்து கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள் முஹம்மது ரசூலுல்லாஹ். அப்படி இல்லைன்னு சொன்னா, ஸ்டாண்டிங்ல கோபம் வந்தா சிட்டிங், ஸ்டாண்டிங்ல கோபம் வந்தா சிட்டிங், அதுலயும் கோபாடங்கள்லாம் என்ன செஞ்சிடணும், ஸ்லீப்பிங், முடிஞ்சு போச்சு. அந்த கோபமே எங்க இருக்குன்னே தெரியாது. அதுக்கப்புறமா அவன்கிட்ட சகஜமா நம்ம பேசுவோம், எங்க நேத்து அப்படின்ற மாதிரி நம்ம பேச ஆரம்பிச்சிருவோம் சகோதரர்களே. புகாரில ஒரு அற்புதமான சம்பவம் ஒன்று வருகிறது. ஒரு முறை உமர் ரலியல்லாஹுவும் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹுவும் பேசிக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் கொஞ்சம் அவருக்கு பிடிக்காத விதத்தில் கொஞ்சம் லைட்டா ஷார்ட் டெம்பர் ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு பேசிக்கிட்டு இருக்கும்போது டக்குன்னு என்ன செஞ்சிட்டாங்க, ஒரு வார்த்தை ஏதோ விட்டுட்டாங்க. அது உமர் ரலியல்லாஹு அவர்களுக்கு கடும் கோபத்தை ஏற்படுத்தியது. உடனடியாக உமர் ரலியல்லாஹு விருட்டென்று அந்த இடத்தை விட்டு வேகமாக போகிறார். ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு என்னடா இது இப்படி பண்ணிட்டோம் அப்படின்ற மாதிரி என்ன செய்யறாங்க, பின்னாடி ஓடுறாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு பின்னாடியே ஓடுறாங்க. உமர் ரலியல்லாஹு விருட்டென்று செல்கிறார், துரத்தி ஓடுகிறார்கள். கடைசியில் தன்னுடைய வீட்டுக்குள் நுழைந்தார் ஹஜ்ரத் உமர். ஹஜ்ரத் அபூபக்கரும் நுழைய முற்படக்கூடிய நேரத்தில் அவர்கள் நிற்கவே கதவை சடாரென சாத்தி விட்டார் சகோதரர்களே. சையதுனா அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்களுக்கு மனம் உடைந்து போனது. அதாவது உள்ள வர்றதுக்கு முன்னாடி சாதாரணமா ஒரு வீட்டுக்கு நம்ம போயிட்டான்னு தெரியலாம், பேசி முடிச்சுட்டு சரி நான் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போகும்போது அவன் சாத்தும் போது நமக்கு வலிக்கும். அப்படி செய்யக்கூடாது, அது ஒரு லட்சக்கட்டத்தனம். ஒரு மெஹமான் உங்க வீட்டுக்கு வந்திருக்காங்கன்னு சொன்னா அவங்க கண்ணு கட்டிய தூரம் வரைக்கும் போற வரைக்கும் கதவை சாத்தக்கூடாது. அப்ப நீங்க டக்குன்னு சாத்துறீங்கன்னு வச்சுக்கிறீங்களேன், இவெல்லாம் ஏன் வர்றாண்டு நீங்க நினைக்கிற மாதிரி அவர் நினைச்சுக்கிடுவார். அதனால ஒரு மெஹமான் என்ன செய்யறாரு, விருந்தாளி வர்றாருன்னு சொன்னா ரசூலுல்லாஹ்வுடைய பழக்கம் என்னன்னா, அவர் கூடவே போய் அனுப்பி வச்சுட்டு வருவாங்க. அப்படி முடியலையா அவர் போற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணணும். அவர் கண்ணு கட்டிய தூரம் வரைக்கும் போயிட்டாரா அதுக்கப்புறம் மெல்ல கதவை சாத்தணும். இதுதான் பண்பு, இதுதான் ஒரு ஒரு அழகான ஒரு நடைமுறை. அவங்க நிக்கவே தடால்னு சாத்திட்டாங்க கதவை, தாங்க முடியல. இந்த ஹதீஸை அபூ தர்தா ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். இது புகாரில பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நேரா போனாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல.
யா ரசூலல்லாஹ் இப்படி ஆயிடுச்சு, ஆனா நான் பின்னாடி பின்தொடர்ந்தே போனேன், அவர் என்ன பண்ணிட்டாரு, இந்த மாதிரி பண்ணிட்டாரு அப்படின்ன உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கோபம் அதிகமாகி விட்டது. ஏன்னா அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் மேல ஒரு ஈ எறும்பு கூட பட விட மாட்டாங்க. அதற்கு பிறகு ஆளை கூப்பிட்டுட்டு வர சொல்லி ஆள் அனுப்புனாங்க. உமர் ரலியல்லாஹு அழைத்து வரப்படுகிறார். அழைத்து வரப்பட்ட உமர் ரலியல்லாஹு இடத்துல ஏன் உனக்கு என்னாச்சு அப்படின்னு கேட்கிறாங்க. ஆமா, நான் இந்த மாதிரி பேசிட்டாங்க, அது எனக்கு பிடிக்கல, அதனால சரி பிடிக்கல, அவங்கதான் அதுக்கு மன்னிப்பு கேட்கறதுக்காக கூடவே வர்றாங்களே, நீங்க மன்னிச்சிருக்கலாமே. சரி மன்னிக்காட்டாலும் வீட்டு வாசல் வரைக்கும் ஒருத்தங்க வரும்போது அவங்க முகத்துல அடிக்கிற மாதிரி கதவை சாத்துறது அது தகுமான்னு சொல்லிட்டு கேட்டாங்க. அப்படியே அமைதியா இருந்தார் ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு. யா உமர், அபூபக்கரை பற்றி உனக்கு என்ன தெரியும் சொல்லி கேட்டாங்க. உலகமே சேர்ந்து என்னை பொய்யன் என்று சொன்னது, அந்த கதாப் என்று சொன்னது, ஆனால் அவர் மட்டும் தான் என்ன செய்தார், யா ரசூலல்லாஹ் கவுலுக ஹக், உங்களுடைய வார்த்தை உண்மை, நீங்க உண்மை அப்படின்னு சொல்லி சொன்னார். சித்திக் என்னை உண்மைப்படுத்தினார். அப்படிப்பட்ட அபூபக்கரை நீங்கள் இப்படி ஒரு மனவேதனைக்கு ஆளாக்கினது எந்த வகையில் நியாயம் என்று ஒரு நியாயவானுக்காக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கோபப்பட்டாங்க. உடனே என்ன பண்ணாங்க தெரியுமா, ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு கண் கலங்கி ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹுடைய கரம் பற்றி கட்டி ஆலிங்கனம் செய்து என்னை மன்னித்து விடுங்கள், அந்த நேரத்தில் எனக்கு கட்டுப்படுத்த முடியாமல் போய்விட்டது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்ப மூத்த மக்களிடத்திலும் கோபம் வந்திருக்கிறது. கோபம் வராமையில யாரும் தப்பிக்க முடியாது, எல்லாருக்கும் கோபம் வந்திருக்கிறது சகோதரர்களே. கோபம் இல்லாதவன் மனிதன் இல்லை அப்படின்றதுக்காக நான் சொல்ல வர்றேன். கோபத்துடைய தன்மையை பார்த்தீங்கன்னு சொன்னா, கோபக்காரர்களின் தன்மை 3 வகையாக தப்சீர்ல சொல்றாங்க. ஒரு கோபப்படுவாரு, ஆனா தன்னுடைய இயலாமையின் காரணமாக கோபத்தை வெளிப்படுத்த முடியாது. தன்னுடைய இயலாமையின் காரணமாக கோபத்தை வெளிப்படுத்த முடியாது. இன்னொரு சிச்சுவேஷன் என்னன்னு சொன்னா, எதிராளியினுடைய அந்த தரத்தை கவனித்து கோபத்தை என்ன செஞ்சுக்கிடுவாங்க, கட்டுப்படுத்திக்கிடுவாங்க. இந்த கோபத்தை கட்டுப்படுத்தக்கூடிய அந்த நிலை 3 நிலையை சொல்றாங்க. அல்லாஹ் சொல்றான் இல்லையா, காலிமீனல் கைல், கோபத்தை மெண்டு முழுங்குவாங்கன்னு சொல்லி. யார் மெண்டு முழுங்குவா? 3 தன்மை உள்ள மக்கள். ஒன்று இயலாம, முடியல, நம்ம எதிர்க்கிறதுக்கு தகுதியே இல்லை, அவர் ஏத்தாப்புல இருக்கிறவர் ரொம்ப ஒர்த்து, ஏத்தாப்புல இருக்கிறவர் பெரிய பவர் பாயிண்ட், அதனால எதுவும் செய்ய முடியலன்னு சொன்னா முழுங்கிடுவாங்க. என்ன செய்யறது அப்படின்னு சொல்லி முழுங்கிடுவாங்க. நம்ம இயலாமையை வைத்து ஏத்தாப்புல உள்ளவர் தரம் உயர்ந்தவரா இருக்கிறாருன்னு வச்சுக்கிறோங்க. பெற்றோர்களிடத்துல நீங்க என்ன செய்ய முடியாது, டக்கு டக்கு டக்குன்னு கோபப்பட மாட்டோம். அதுவும் ஒரு குறிப்பிட்ட காலகட்டம் வரைக்கும் அவங்கள்ட்ட கோபமே பட முடியாது, வச்சு விளாசி எறிஞ்சிருவாங்க. பாபாவெல்லாம் சொல்லுவீங்களே, வெளுத்து எறிஞ்சிருவாங்க. அந்த காலத்துல எல்லாம் 1990 முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னு சொன்னா வாப்பாமார்கள் இப்படி லேசா அப்படி பார்த்துட்டாலே போதும், என்னடா முறைக்கிற அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளவுதான். வாப்பாட்ட நம்ம பேசும்போது எப்படி பேசுவோம், இந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்குள்ள பேசுற மாதிரி தான் பேசுவோம். பார்த்திருக்கீங்களா? ஹஸ்பண்ட் ஒய்ஃப் பேசுவாங்கல்ல, அந்த காலத்து ஒய்ஃப், இந்த காலத்து ஒய்ஃப் இல்ல, அந்த காலத்து ஒய்ஃப் அந்த மாதிரி தான் பேசுவாங்க. இந்த நாளை கழிச்சு ஸ்கூல்ல டூரு கூப்பிட்டு போறாங்க வாப்பா. சரி, அதுக்கு என்ன, நானும் போலாமா? எந்த ஊரு? இங்க தானே, காந்தி மண்டபம் தானே, சிறுவர் பூங்கா தானே? இல்லவாப்பா. என்ன, எங்க கூட்டு போறாங்க? இல்லவாப்பா, அந்த மகாபலிபுரம் கூட்டு போறாங்க. மகாபலிபுரம் தீய வச்சு கொடுத்து மகாபலிபுரத்துக்கு போறாங்க. மகாபலிபுரத்துக்கு நான் கிண்டில நினைச்சேன். சரி வாப்பா, அதெல்லாம் ஒரு காலம், இப்ப அப்படி இல்லை. ஊட்டிக்கே போறதா இருந்தா கூட நம்மகிட்ட கேட்க மாட்டிருக்கான். உங்க ஹஸ்பண்ட கேட்டு சொல்லுன்னு உமாவை தூது அனுப்புறான். உன் ஹஸ்பண்ட கேட்டு சொல்லு, அதெல்லாம் நான் கேட்க மாட்டேன், நீ கேட்டு சொல்லு அப்படின்னு சொல்லி அல்லாஹ் பாதுகாக்கணும். அப்ப எதிரில் உள்ளவங்களுடைய தரத்தை பார்த்து கோபத்தை முழுங்கிடுவார். நடா இது உஸ்தாது இப்படி பேசிட்டாங்க, உஸ்தாது அடிச்சுட்டாங்க, சார் அடிச்சுட்டாரு, ஐயோ என்ன செய்யறது, அவரை போய் நம்ம பேச முடியுமான்னு மீண்டும் முழுங்கிடுவான். 3வது தான் மெயின். 3வது பழி வாங்கவும் முடியும், கோபத்தால கொந்தளிக்கவும் முடியும். சிச்சுவேஷன் இவருக்கு சாதகமா தான் இருக்கு, ஆனா ஒரே ஒருவனை பயப்படுறாரு. மேல இருக்கக்கூடிய ரப்புல் ஆலமீனை பயந்து அந்த கோபத்தை அப்படியே என்ன செய்யறாரு, மெண்டு எச்சில் முழுங்கின மாதிரி முழுங்குறாரு. இவர் எப்படிப்பட்டவர் சொன்னா, இவர் தான் இந்த ஆயத்திற்கு தகுதியானவர்கள் சொல்றாங்க தஃசீர்ல.
அல்லாஹ் சொல்கிறான் இல்லையா, சொர்க்கவாசிகளின் பட்டியல் என்று. அந்த சொர்க்கவாசிகளின் பட்டியலில், அந்த சொர்க்கவாசிகளின் தன்மைகளின் பட்டியலில் இந்த காலிமீனல் கைதுல யாரு கட்டுப்படுவாண்டா? எல்லாம் இருந்தும், கோபப்படுவதற்குண்டான வாய்ப்புகள் இருந்தும், சிச்சுவேஷன் இருந்தும், கோபப்படாம படைத்தவனை நினைத்து மெண்டு முழுங்குறான் பாருங்க, இவனை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த பட்டியலில் சேர்க்கிறான் அப்படின்னு தஃப்சீர்ல எழுதுறாங்க. உங்களுக்கு நான் சொல்றதா இருந்தா, ஹாரூன் அல் ரஷீத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி பெரிய மேதை, பெரிய சீதவியான மன்னர். மன்னர்கள்ல ஒரு மாதிரி தாட்பூர் தஞ்சாவூர் மன்னர்கள்லாம் உண்டு. ஆனா இவங்க ஒரு பெரிய சூஃபி மாதிரி இருப்பாங்க. நல்ல கல்வியாளர், கல்வியை தேடக்கூடியவர், ஒரு பேராசிரியரா வர வேண்டியவர் பெருமன்னரா வந்துட்டார். ஒரு முறை குத்துபா செய்து கொண்டிருக்கிறார். குத்துபா செய்து கொண்டிருக்கிறதுனா அந்த காலத்துல இமாம்கள்னு சொல்லி ஹஸரத்லாம் தனியா குத்துபா அப்படின்லாம் செய்ய மாட்டாங்க. மன்னர்களே என்ன செய்வாங்க? ஜும்மா குத்துபா செய்வாங்க. அப்ப ஹாரூன் ரஷீத் என்ன பண்றாருன்னு சொன்னா, குத்துபா செய்து கொண்டிருக்கிறார். செய்து கொண்டிருக்கும் போது அந்த இடமே நிசப்தமாக முழுமையான முறையில் அவருடைய குத்துபாவை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய சூழலில் ஒரே ஒருத்தர் என்ன பண்றாருன்னு சொன்னா, டக்குன்னு எந்திரிச்சு, உங்க ஆட்சியும் சரியில்லை, நீங்களும் சரியில்லை, நீங்க ஆட்சி பண்றதுக்கு தகுதியே இல்லை. குத்துபா நடந்துகிட்டு இருக்கிற நேரத்துல, குத்துபா நடந்துகிட்டு இருக்கிற நேரத்துல ஒரு ஆள் எந்தி அராபி மாதிரி நின்று கத்துற விடுவாங்களா? அப்படியே மன்னரை பேசின மாத்திரத்திலேயே அப்படியே அலாக்க தூக்கிட்டு போயிட்டாங்க. இவருக்கு தாங்க முடியாத ஒரு மன கஷ்டம், இன்சல்ட். முடித்தார். முடித்துட்டு நேரம் என்ன செஞ்சார்? அங்க போனார். சிறைச்சாலை இருக்குல்லையே, அங்க போனார். போயிட்டு, என்ன தைரியம் பாருங்க அவனுக்கு. சரி, என்கிட்ட ஒரு குறைய பார்க்கறதா இருந்தா சொல்றது இதான் நேரம், சொல்ற இடமா இது, எப்படி சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவியோ அவரெல்லாம் கூப்பிட ஆரம்பிச்சு. ஜல்லாது இருக்கிறான் இல்லையா, அவனை கூப்பிட ஆரம்பிச்சுட்டார். ஜல்லாதுன்னு சொன்னா இந்த கத்தில் செஞ்சிருவாங்க, தண்டனை கொடுக்கக்கூடியவங்க. அவங்களாம் ரொம்ப கரடு முரடா இருப்பாங்க. அந்த மாதிரி மனம் இறுகி போனவங்கள தான் போடுவாங்க. சும்மா ஒரு மாதிரியான ஆட்கள், பயந்த ஆட்கள் எல்லாம் போட மாட்டாங்க. அவங்களுக்கெல்லாம் சொல்லியாச்சு, சிறைச்சேதம் தான். அதாவது மன்னர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுத்தான்னு சொன்னா ஆரம்பத்திலே அலர்ட் பண்ணிடுவாங்க. இந்த மாதிரி மன்னர்களுக்கு எதிர்ப்பா யாரும் பண்ணக்கூடாது. இப்ப சவுதியில அதான் அந்த நடைமுறை தானே, யாரும் எதுவும் பேச முடியாது. அவன் என்ன அளவு பண்ணாலும் சரி, மேல இருக்கிற ரப்புட்டை தான் கேட்கணும். அவங்களுக்கு எதிர்ப்பா எதுவும் செய்ய முடியாது. செஞ்சுட்டா என்ன செஞ்சிருவான்? உள்ளத்துக்கு போட்டுருவான், அப்படின்னா கொள்ளவே செஞ்சிருவான். என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, சிறைச்சேதம் செய்யணும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. காலியெல்லாம் வரவழைங்க, ஏன்னா விசாரிக்கணும்ல. விசாரிக்காம டக்கு டக்குன்னு நான் எமோஷனலா எடுத்த முடிவாயிடக்கூடாது. காலியெல்லாம் வரவழைங்கன்னு சொல்லி காலியிலேயே சிறந்த காலி அப்ப இருந்த, அதாவது சீஃப் ஜஸ்டிஸ் அபு யூசுப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, அவங்கள வரவழைக்கிறாங்க. அவங்க யாருன்னு சொன்னா சாதாரணப்பட்ட ஆள் இல்ல, அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹியுடைய மாணவர் அபு யூசுப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. அவங்கள அழைக்கிறாங்க. அழைத்து என்ன பண்றாங்கன்னு சொன்னா, இந்த மாதிரி நான் குத்துபா பண்ணிக்கிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி பேசிட்டான் அப்படின்னு சொல்லி எல்லா விவரத்தையும் சொல்றாங்க. வாதி பிரதிவாதி இருவரையும் கேட்டு முடித்து விட்டு அபு யூசுப் சொல்றாங்க, மன்னரே, அல்ஹம்துலில்லாஹ் நீங்க சொல்லக்கூடிய விஷயங்களை நான் கிரகிச்சுக்கிட்டேன். அவர் செய்தது மகா பெரிய தவறு தான். ஆனா அந்த தண்டனை நிறைவேற்றத்துக்கு முன்னாடி ஒரு 2 விஷயத்தை உங்கள்கிட்ட சொல்லலாமான்னு சொல்லிட்டு கேட்கிறாரு. 2 விஷயமா சொல்லுங்க. ஒரு முறை முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்களுக்கு பங்கு வைத்து கொண்டு கொடுத்திருந்தார். அதாவது போரில் கிடைத்த கனிமத் பொருள் இருக்கிறது அல்லவா, அந்த கனிமத் பொருளை பங்கு வைத்துக் கொண்டிருந்தார். அப்போ ஒரு இப்லீஸ் என்ன பண்ணான்னு சொன்னா, யா முஹம்மத் ஏதேல், ஓ முஹம்மதே நீதமாக நிறு அப்படின்னு சொல்லி சொன்னான். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகாக செய்து கொண்டிருக்கிறாங்க. ஆனா ஒருத்த மேனும்னு என்ன பண்ணான்னு சொன்னா, ஏதில் நீதமாக நீங்கள் நிறுத்து, நீதமாக நீங்கள் பங்கு வையுங்கள் அப்படின்னு சொல்லி சொன்னான். உடனே சஹாபாக்கள் அவரை உண்டு இல்லைன்னு ஆக்கணும் அப்படின்றதுக்காக ஒட்டுமொத்தமாக அவரை எரித்து விடுவதை போல பார்த்து அவரை கைப்பற்றி அதாவது அவரை கொல்ல பார்த்தார்கள். முஹம்மது ரசூலுல்லாஹ் தடுத்து நிறுத்திட்டாங்க. வேணாம், விட்டுரு சொல்லிட்டாங்க. விட்டுருன்னு சொல்லிட்டு சொன்னாங்க, என்னை விட சிறந்த நீதமானவனை நீ உலகத்துல பார்க்கவே முடியாதுன்னு ரசூலுல்லாஹ். என்னை விட சிறந்த நீதமானவனை, அல்லாஹ்வை அஞ்சுபவனை, ஐயுக்கும் மிஸ்லி, உங்களில் யார் என்னை போல
என்னை போல நீதமாக உங்களில் யார் இருக்க முடியும் அப்படின்னு கேட்ட உடனே அவன் என்ன பண்ணிட்டான்னா மூஞ்ச தொங்க போட்டுக்கிட்டே வெளியே போயிட்டான். ஆனால் சஹாபாக்கள் அவனை எப்படியாவது பிடித்து அடிக்க வேண்டும் என்று முனைந்தார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடுத்து நிறுத்திட்டார். அதே போல சகோதரர்களே, பல சந்தர்ப்பம் அவர்கிட்ட சொல்றாரு. இன்னொரு சந்தர்ப்பத்துல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதே போல பொருட்கள் பங்கு வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் ஹஜ்ரத் ஜுபைர் ரலியல்லாஹு அவர்களுக்கு என்ன பண்ணாங்கன்னா கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அப்பதான் ஒருத்தன் சொன்னா, ஓ ஜுபைர் சொந்தம்ல, அதனால அள்ளி கொடுத்துக்கிட்டு இருக்கிறாரு, மற்றவங்க எல்லாம் சொந்தம் கிடையாதுல்ல, அதனாலதான் கிள்ளி கொடுத்துக்கிட்டு இருக்கிறாரு. ஜுபைர் சொந்தம், அதனால அள்ளி கொடுத்துக்கிட்டு இருக்கிறாரு, மற்றவங்க எல்லாம் சொந்தம் இல்லை இல்லையா, அதனால கிள்ளி கொடுத்துக்கிட்டு இருக்கிறாருன்னு சொன்னா உடனே சஹாபாக்கள் அவரை உண்டு இல்லைன்னு சொல்லிட்டு ஆக்கணும்னு சொல்லிட்டு துணிந்தாங்க அந்த நபரை. உடனே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிறுத்திட்டாங்க. ஏன்னா அவன் புரியாம பேசிக்கிட்டு இருக்கிறான், அவனுக்கு பதில் இப்படித்தான் கொடுக்கணும்ன்ற அவசியம் இல்லை, நீ போன்னு சொல்லிட்டு அவர் என்ன செஞ்சிட்டாங்க, வெளியில ஆக்கிட்டாங்க. வேணும்னே இப்படி எண்ணற்ற ஒன்னு ரெண்டு இல்ல. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அவர் சொல்லாதது நான் உங்களுக்கு சொல்றேன். ரசூலுக்கு இது மட்டும்தான் செஞ்சாங்களா? விஷத்தை வச்சானே அவளையே மன்னிச்சாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆக அன்பிற்குரியவர்களை, இந்த சம்பவங்களை சொல்லி முடிச்சுட்டு ஜஸ்டிஸ் அபு யூசுப் கேட்கிறாங்க, இப்போ நீங்க முடிவெடுக்கலாம். உடனே அழுதாங்க ஹாரூன் ரஷீத். மன்னருக்கெல்லாம் மன்னர் முஹம்மது ரசூலுல்லாஹ் கோபமாக்கப்பட்ட நிலையில் அந்த கோபத்தை காணாதவாறு, அந்த கோபம் இல்லாதவாறு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று முழுங்கும் போது ரசூலுடைய உம்மத்தாக இருக்கக்கூடிய இந்த ஹாரூன் ரஷீத் முழுங்க மாட்டானா? அவரை மன்னித்து விடுகிறேன், அவரை விடுதலை செய்து விடுகிறேன் அப்படின்னு சொல்லி அவர் விடுதலை பண்ணார். இதுதான் இந்த ஆயத்திற்கு சரியான உதாரண புருஷர்கள். இந்த ஒரு நிலைப்பாடு நமக்கும் வர வேண்டும் சகோதரர்களே. வாழ்கின்ற வாழ்க்கை என்னமோ கொஞ்சம்தான். இந்த கொஞ்சத்துல கோபத்திலேயே பாதி வாழ்க்கையை கழிச்சிட்டோம்னு சொன்னா நமக்கு என்ன மிஞ்சும்? நல்ல குடும்பம் இருக்காது. கோபம் அதிகமா இருக்கக்கூடிய உள்ள மக்கள்கிட்ட பாருங்க, நல்ல குடும்பம் இருக்காது. அவன் மனைவி என்ன செய்வா, ஒரு வேலை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்வாண்டா, ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துக்கு பிறகு அதுக்கு பழிவாங்க ஆரம்பிச்சிருவா. ஒரு காலத்துல இப்படிலாம் பேசினியடா, உன்னை உண்டு இல்லைன்னு ஆக்குறேன்னு பாரு அப்படின்னு நாம பலகீனப்படும் போது அவ பலம் வாய்ந்தவள் ஆயிடுவா. பிள்ளைகள் அதே போலதான். நம்ம அதிகமா கோபப்பட நம்ம கிட்ட நிக்காத போது நிறைய விஷயங்களை மறைக்குவது, நிறைய விஷயங்களை நம்மள்கிட்ட சொல்லாது. சொன்னா வாப்பா கோபப்படுவாரு அப்படின்னு சொல்லாது. அதனால கோபம் என்பது நியாயமாக ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் வருகிறது என்று சொன்னால் அது மனிதத்தன்மையை சேர்ந்ததாக இருக்கிறது. எல்லா காலமும் ஒரே கோபதாபத்தோடு ஒருவன் இருந்தானே ஆனால் அது மிருகத்தன்மையாக இருக்கிறது. நாம் மனிதர்களாக வாழ வேண்டும், அதுவும் அல்லாஹ் சொல்லக்கூடிய இந்த புனிதர்களாக வாழ வேண்டும். அல்லாஹ் உங்களுக்கு எனக்கும் தௌஃபீக் செய்வானாக.